ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதா நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை காண செய்து, இந்த ஒரு நாளிலும் கூட நாம் அனைவரும் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இருந்து நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், தேவன் கொடுக்க இருக்கக்கூடிய சத்திய வசனங்களை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யவும், நம்முடைய பிதாவாகி தேவன் கொடுத்த இந்த ஒரு மிகப்பெரிய கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் விதமாக ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் உன்னத பாட்டு அப்படிங்கிறத கண்டினியூஸ் ஸ்டடியாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம 4வது சாப்டருக்குள்ளே இப்போ கடந்து வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் 4th சாப்டரில் இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் இது 3வது கிளாஸ். ஸோ இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலேருந்து கிறிஸ்துவும் சபையும் என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த உன்னத பாட்டு பகுதியே தெரியும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு புக்கை எடுத்து படிக்க மாட்டாங்க. ரொம்ப வல்கராக இருக்குது, கொச்சையான சொற்கள் இருக்குது, இது எப்படி பைபிளில் நம்ம படிக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கும்போது, வேதத்தை அதிகமாக தியானிக்கிற நமக்கு தேவன் அவருடைய பரிசுத்தாவி மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே ஆவிக்குரிய ஒரு அர்த்தம், வெளிப்படையான நேரடியான அர்த்தம் கிடையாது. அங்கே சாலமோனும் சோலமெத்தியாலும் பரிமாறின அந்த அன்பு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் சாலமோனிலும் பெரியவர், அவரும் அவருடைய மனவாட்டியாகிய அவருடைய சபை நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறவு, சொல்லப்போனால் ஒரு லவ் லைஃப்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார், அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்கு இன்பமாக இருக்குது அப்படிங்கிறத நிறையா படித்தோம். அதே போல் சபை கிறிஸ்துவை பார்த்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நிறைய விஷயம் நம்ம கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறோம். சபை சொல்லுதுன்னு இங்கே இப்போ படிக்கிறோம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமாங்கிறத ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணோம்னா அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த 4th சாப்டர் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வர்றாருன்னா, இப்போ ஒட்டுமொத்த சபையும் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 1,44,000 பேரை அவர் அப்படியே பார்க்குறார். அதில் ரொம்ப முக்கியமாக கடைசி கால சபையை நம்மளை பார்க்குறார். எப்படி ஒரு கல்யாண வீட்டில் ஒரு உலக பிரகாரமான கல்யாணம்னு வச்சுக்கோங்க, ஒரு மாப்பிள்ளை போனோன்னே மாப்பிள்ளை ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார், எனக்கு பொண்ணு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயமா பார்த்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி கிறிஸ்து அவருடைய மனவாட்டியை குறித்து மேலிருந்து வர்ணிக்கிறார். என்னுடைய மனவாட்டியோட கண்கள் எப்படி இருக்குங்க, புறா கண்களை போல் இருக்கு அப்படின்னோன்னா ஒரு டிக்கு, ஓகே சூப்பர் நம்ம செலக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு டிக்காக அடிக்கிறாரு. இதில் நம்ம ஒரு சார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய கண்கள் புறா கண்களாக இருக்குது. ரொம்ப தாழ்மையான ஒரு குணலட்சணம், சமாதானத்துக்குரிய ஒரு குணலட்சணம் வச்சுருக்கோன்னு பார்க்குறோம். அடுத்தது நம்முடைய தலை மயிர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழையாத்திலிருந்து மேய்ந்து வரக்கூடிய ஆடுகளுக்கு சமானம் சொல்லி பார்க்குறோம். என்னென்னா தலை முடிங்கிறது பைபிளை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை குறிக்குது. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனோடு செய்த ஞானஸ்தானம் இப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது நம்முடைய பற்கள் எல்லாமே பேராதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறோம். அதே போல் நம்ம வாயிலிருந்து புறப்படுற சொற்கள் கூட எப்படி இருக்குங்க, மற்ற சகோதரருக்கும் சரி மற்ற ஜனங்களுக்கும் சரி ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே இருக்குது. அவருடைய வார்த்தை ரொம்ப மிருதுவாக இருக்கணும், அநேகரை தேவனுக்கு பிரியமான ஒரு வழியில் கொண்டு வர மாதிரியான வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் அந்த பற்கள் அந்த செம்மறியாட்டை மயிர் ஃபுல்லாக கத்தரிச்ச பிறகு நல்ல ஒயிட் கலரில் இருக்கும், அப்படியே குளிப்பாட்டி மேலே வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது நம்முடைய உதடுகள். ஸோ நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அந்த ஒரு சிவப்பு அப்படிங்கிற தன்மை இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலி, கிறிஸ்து தான் நமக்காக மரிச்சார், நம்மெல்லாம் பாபிகள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவருடைய சபை ஜனங்கள் இந்த பூமியில் நடமாடிட்டு இருப்பாங்க, அவருடைய வார்த்தைகள். அடுத்தது நம்முடைய கன்னங்கள். ஸோ சாதாரணமாக ஒரு சகோதரனுடைய கன்னங்கள், ஒரு குழந்தையோட கண்ணம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். இன்னைக்கு மனவாட்டியுடைய கன்னங்கள் எப்படி இருக்கா, வெடித்த மாதுளம் பழங்கள்.
ஒரு கார்டன்ல வந்து நம்ம மாதுளம்பழம் செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மாதுளம்பழம் வெடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம் சொல்லிடுறாதீங்க. ஸோ என்ன அர்த்தம்னா ரெடி டு ஹார்வெஸ்ட், உடனே அறுவடை பண்ணிடலாம். கிறிஸ்து சொல்றார் நம்மளை பார்த்து, நம்ம கன்னங்கள் எப்படி இருக்குங்களா? வெடித்த மாதுளம்பழம். ஆல்மோஸ்ட் சபையுடைய அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறாங்க. இமீடியட்டா என்ன பண்ணலாம்? அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அவர் பார்த்துட்டு இருக்கார். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, இந்த குணலட்சணம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம கண்ணும் புஷ்டியா இருக்கா? நாளுக்கு நாள் சத்திய வசனத்தை படித்து அதன்படி நடந்து அவர் பார்க்கும்போது அழகா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது கழுத்து, ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார். கழுத்து வந்து தாவீது காலத்தில் அந்த போர் சேவர்கள்லாம் வந்து கேடகம் பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிஃபென்ஸ். சத்தியம் தவிர மற்ற எந்த விஷயங்கள் உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சத்திய வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இது தப்பு, இது கிறிஸ்துவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி அவருடைய மனவாட்டிக்கு கழுத்து இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக மனவாட்டிக்கு இருக்கக்கூடிய மார்பை குறித்து வசனம் சொல்லும்போது, கிறிஸ்து மேலே சபை வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரீம் லவ், தன்னை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்து உடன் சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுக்காகவும் பலியின் ஜீவியத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சகோதரனும் மற்ற கிறிஸ்து மாதிரி இருக்கிற சகோதரர்களுக்கு நம்ம லைஃபை துச்சமாக எண்ணிட்டு அவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான். ஒரு சிநேகிதனுக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கறதை காட்டிலும் பெரிய அன்பு எதுவும் இல்லை. கிறிஸ்து சொல்றார், என்னுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்க தான் எனக்கு சிநேகிதன், சகோதரன், சகோதரின்னு சொல்றார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். ஸோ இப்போ சபை வந்து கிறிஸ்துவ பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு டைம் சொல்றாங்க, ஒரு பிட்வீன் த டைம் வரைக்கும் நான் வந்து வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போய் என்ன பண்றேன், வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெள்ளை போலம் அப்படிங்கிறது ரொம்ப கசப்புத்தன்மை வாய்ந்தது. அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பட்ட பாடுகளை அடையாளப்படுத்துது. பார்க்க சாப்பிட்டா கசப்பா இருக்கும், பட் அதிகமாக நறுமண பொருட்களுக்கு இந்த வெள்ளை போலத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வகை, அது பேர் பிசின், அதை தான் அந்த சாம்பிராணி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே வசனம் என்ன சொல்லுதுன்னா சாம்பிராணி மலையிலும் சொல்லுது. ஸோ இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை நினச்சிக்கிட்டு அவர் சென்ற அந்த ஒரு கல்வாரி வழி, இடுக்கமான வழியிலேயே நம்மளும் போவோம். எப்போ வரைக்கும்னா பகல் குளிர்ச்சியாகி ஈவினிங், அந்த பிட்வீன் அந்த ஈவினிங் வரைக்கும் பார்க்குறோம். அதாவது இந்த சுவிசேஷ யுகம் முடியறக்குள்ள அந்த டைம் வரைக்கும் சபை சொல்லுது, நாங்கள் எங்கே இருப்போம்னா கிறிஸ்துவோட பாடுகள்லையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எப்படி தேவனுக்கு துதி செலுத்திட்டே வாழ்ந்தார். ஒவ்வொரு அடி வாங்கும் போதும் அவர் தேவனை தான் பார்த்தார். தேவனை பார்த்து, தேவனை ஏன் தேவனை அடிக்கிறாங்கன்னு கேட்கல, அவருக்கு நன்றி சொன்னார். ஸோ அந்த சாம்பிராணி அப்படிங்கிறதும் கடந்த வார வசனத்தோட பார்த்துட்டோம். நம்ம தேவனுக்கு செலுத்தக்கூடிய பிரேயர் வந்து அவர் முன்பாக ஒரு தூபம் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 7வது வசனம் படிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஸோ கிறிஸ்து இப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். கண்ணிலிருந்து கூந்தல், கழுத்து, கன்னங்கள் அப்படியே வர்ணிச்சுட்டு வரும்போது அவர் கன்க்ளூட் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன கரை கூட இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றார். ஆனா நமக்கு தெரியும் நம்ம அப்படியே இருக்கோம். பார்க்குறோம், நம்ம வந்து பாவிகளிலும் பிரதான பாவிக்கு மேல. ஏன்னா பவுலே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். அப்படின்னா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட கரைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் தவறுறோம். பட் ஒரு உண்மையான திருச்சபை என்ன பண்ணும் தெரியுங்களா, அன்றன்றைக்கு அவங்க தவறக்கூடிய விஷயங்களை உடனே தேவன் கிட்ட சரண்டர் பண்ணி அவருடைய கிருபையை வாங்கும்போது, அவர் மேலேருந்து பார்க்கும்போது நம்ம தவறு பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் அவர் கிருபையில மூடும்போது அவர் பார்வையில நம்ம எப்படி இருக்குமா, சின்ன ஒரு பழுது கூட இல்லைன்னு பார்க்குறோம். அது கூட வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வசனம்லாம் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களை பின்பற்றவங்க தான் சபை. இவங்க வாயில கபடம் இல்லை இல்லைங்களா, இவங்க பூமியிலிருந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். நிறைய வசனம் படிக்கிறோம், வசனம் கிளியரா இருக்கு, சபை வந்து சுத்தமா இருக்குன்னு சொல்லி. இப்போ கேள்வி என்னன்னா, நாம் அந்த சபையா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத ஒரு கேள்வி பார்த்தோம். அடுத்தது 8ஆம் வசனம் படிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லீபனோனிலிருந்து என்னோடே வா,
என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடிமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். ஸோ சிம்பிளா கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலைகள்லாம் அவர் கொண்டு வர்றார். லீபனோன், அமனா அப்படிங்கிற ஒரு மலை, சேனீர், எர்மோன், எல்லாமே விளக்கம் பார்த்தோம். சிம்பிளா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல இருந்து நீ என்ன நோக்கி மேலவா அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பூமிக்குரிய விஷயம் இதுவே மேன்மை தான். லீபனோன்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவர் லாஸ்டிங் லைஃப்க்குலாம் பிடிச்சிருக்கோம். அங்கிருந்து நீ கிறிஸ்து போன வழியில மேலவான்னு சொல்றாரு. சொல்லும் போதே ரெண்டு விஷயம் கொடுக்குறாரு. சிங்கத்தோட அந்த ஒரு குகையிலிருந்தும் சிறுத்தையோட தாபரம்னு சொல்றாரு. ஸோ சிங்கம் எதுன்னு பார்த்தோம், அந்த ஒரு பர்டிகுலர் சாத்தானை வந்து பைபிள் என்ன சொல்லுதுங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கு. கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலிருந்து நீ மேலவா அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபிளைட் ஏறி போயிடலாமா? முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம், பட் இந்த உலகத்தின் சிந்தனைகள், மற்ற உலக ஜனங்கள் காமிக்கிற கேரக்டர்ஸ் எதுவும் இல்லாம நீங்க எல்லாமே மேலான விஷயமாவே நாடுங்க. உங்ககிட்ட இருக்கிற சிந்தனை எல்லாம் பரத்துக்குரிய விஷயமா இருக்கட்டும், பரலோகத்துக்குரிய விஷயமா இருக்கட்டும் சொல்றாரு. அடுத்தது சிறுத்தை பார்த்தோம். சிறுத்தை வெளிப்படுத்தல் ஒரு அதிகாரத்தில் வசனம் படித்தோம். அந்தி கிறிஸ்துவோட அமைப்பு, இன்னைக்கு இருக்கிற பெயர் சபைகள், இன்னைக்கு இருக்கிற பெயர் சபையில் இருக்கிற போதனைகள், அவர்கள் நமக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்த என்னங்க, நீங்க தான் சொல்லணும், சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் விட்டு நம்மளை கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே அற்பமானது, இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது, நீங்க இங்கிருந்து என்ன பண்ணுங்க, மேலே என்னோட கூட வாங்க அப்படின்றாங்க. அதுல கீழே அந்த வசனம் பாதி படிங்க, செகண்ட் ஆஃப். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமனாவின் கொடிமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். சோ இங்கிருந்து நீ என்ன நோக்கி வா, இந்த இடத்தை விட்டு வெளியவான்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் படிங்களேன். 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சோ இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளார்ந்த ஒரு ஃபீலிங்கை வெளியே கொண்டு வர்றார். நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனசை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கவர்ந்துட்டீங்க. இது ஃபீல் பண்ண முடியுதுங்களா? ஃபீல் பண்ணும். இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மனசை கவர்ந்துட்டீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஒற்றைக்கண் பார்வையில புரியுற மாதிரி சொல்றேன். ஒற்றைக்கண் பார்வையினாலும் உங்க கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ்னாலையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா என்னை ஈர்த்துட்டீங்க. சாதாரணமால இயேசு கிறிஸ்துவ யாரும் ஈர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ யார் ஈர்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அந்த கண்டிஷன் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து லவ்ல விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அன்பு. என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கணும். அது ஒன்றை தவிர இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாலும் பிடிக்காது. இந்த க்ளூ. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை செய்யறது மட்டும்தான். அவர் இந்த பூமியில வரும்போது அதுதான். பல நாட்கள் வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் பண்ணார். எந்த சூழ்நிலையுமே வேற எந்த விஷயத்தையும் அவர் கொண்டு வரல. முன்னாடி பிதாவின் சித்தம் நம்ம கிட்ட சொல்லும்போது கூட அதான் சொன்னார், நீங்க பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா தான் எல்லாமே அப்படின்றார். ஸோ இயேசு கிறிஸ்துவை எதற்கொண்டு நம்ம ஈர்த்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புறா மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், நம்ம கண் என்ன மாதிரி, புறா கண்கள். எப்படி ஒரு புறா, இதனுடைய தன்மையெல்லாம் படித்தோம், தன்னுடைய ஜோடி புறா வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் காத்துட்டே இருக்குமா, வேற எந்த புறாவோடையும் தன்னுடைய வாழ்க்கையை இணைச்சிக்காதான். இதெல்லாம் ஹிஸ்டரி. அதே போல ஒரு மணவாட்டி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே மணவாளனுக்காக இந்த பூமியில எவ்வளவு நாட்கள் ஆனாலும் என்ன பண்ணுங்க, வெயிட்லாம் பண்ண வேணாம், அவர் தான் வந்துட்டாரு. இப்போ அவர் நம்ம மணவாட்டியா மாறிட்டோம்னா போதும். ஸோ இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிருக்கார் நம்ம மாறுறதுக்காக. இப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குமா, இயேசு கிறிஸ்துவ ஈர்க்குதான். ஸோ நம்ம பார்க்குற பார்வை ஜென்ரலாகவே பிதாவாகிய தேவன் சித்தம் இந்த பூமியில் எப்படி ஒரு இன்னும் புரியுற மாதிரினா, எல்லா உலக ஜனங்களையும் சாதாரண ஒரு உலக ஜனம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாம்சத்தில் பார்ப்பாங்க. ஆவிக்குரிய நம்ம ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கண்கள் சரி, லிட்டரலாகவும் சரி, ஆவிக்குரியத்துவம் சரி எப்படி இருக்கணும்னா ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இல்லைங்களா? ஒரு குழந்தைய தவறான சிந்தனைகள் பார்க்க முடியுமா? ஒரு குழந்தைகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அது தப்புன்னு சொல்லி நம்ம
அதை ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பலவீனத்துல பாவத்துல இருக்கிறவங்க தான். நம்ம கிறிஸ்து மாதிரி வளரும் போது நம்ம குணலட்சணம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எல்லார காட்டிலும் மேல இருக்கணும். அது அந்த ஒற்றைக்கண், அந்த ஒரு பார்வை. அடுத்தது நம்ம கழுத்துல போட்டிருக்க அந்த நெக்லஸ். ஸோ நெக்லஸ் எல்லாமே ஏறக்குறைய ஒரு முழுமையான ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவோட பண்ண அந்த ஒரு உடன்படிக்கை பிதாவாகிய தேவனுக்கு என்ன சொன்னாங்க? இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் வாழ்ற ஒவ்வொரு நாட்களும் அப்படியே கொஞ்சம் கேசட்டை ரீவைண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் நிற்கும். நிறைய பேருக்கு ஒரே டேட் கூட இருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன ஒரே வார்த்தை அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு தேவன்கிட்ட. இந்த பூமியில என்ன நான் வெறுத்துறேன், இந்த பூமியில உங்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை வாழ்றேன்னு சொன்னோம். பட் இன்ன வரைக்கும் அதை நம்ம முழுமையா பண்ண முடியாம தான் இருக்கும். அநேக சூழ்நிலைகள் நம்ம மாம்சத்துக்குள்ள போறோம். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க பண்ண உடன்படிக்கை என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு, ஏன்னா அதன்படி நீங்க வாழ்றீங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரம் தொடர்ந்து நம்முடைய பாடத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. சரி, ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை, வெளியிருந்து வந்திருப்போம். ஃபஸ்ட்டே சொல்லணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வெளியே இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்துடலாம். டிராஃபிக்லேருந்து நம்மளை யாராவது திட்டிருப்பாங்க, எல்லாம் மறந்துடலாம். அப்படியே ஒரு 1 hour வந்து இயேசு கிறிஸ்துவோட 1 hour இல்லை, வாழ்க்கையே அப்படி தான் இருக்கணும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு 1 hour இயேசு கிறிஸ்துவோட, கிறிஸ்துவும் இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு அதிகமாக நம்மளை குறித்து பேச போகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கு. சாதாரண வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றது. அடுத்தது 2 விஷயம் கொடுக்குறார். என் சகோதரியே, என் மணவாளியே. அதுக்கும் விளக்கம் படிச்சிருக்கோம். என் சகோதரியன் அவர் நம்மளை கூப்பிடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் மத்தேயுல படிக்கிறோம். எல்லாத்தையும் வெறுத்துட்டு யார் பிதாவோட சித்தத்தை நோக்கி செய்கிறோமோ அவங்க தான் கிறிஸ்துவுக்கு சகோதரனும் சகோதரின்னு படித்தோம். அடுத்து என் மணவாளியங்கிறது தெரியும். அந்த ஒட்டுமொத்த 1,40,000 பேரும் கிறிஸ்துவோடைய மணவாட்டின்னு பார்க்குறோம். கிறிஸ்து வந்து ஒரு மணவாளனுக்கு அடையாளமாக பைபிள் சொல்லுது. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்காது. மதுரம்னு என்னங்க நம்ம தமிழில்? ஸ்வீட்டு இல்லைங்களா? திராட்சை ரசம் அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்து எல்லாரும் யூஸ் பண்ண விஷயம். அது ரொம்ப வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி. அந்த டைமில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஒரு விருந்துக்கு. அங்கே சாலமோன் பேசின வார்த்தைகள். கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற அந்த லவ் எப்படி இருக்குங்களா, கிறிஸ்துவுக்கு ஒரு திராட்சை ரசத்தை பக்கத்தில் வச்சா கூட அதுக்கு ஈக்குவல் இல்லையா, அதுக்கு மேலேங்கிறார். பைபிளில் படிச்சிருக்கோம். திராட்சை ரசம் அப்படிங்கிறது அவருடைய சத்திய வசனங்கள். நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இதே மாதிரி வசனம் உணர்ந்த பாட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கோங்களா? இதே மாதிரி இருக்கும். உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கு, திராட்சை ரசத்தை பார்க்கலும் உங்க நேசம் பெருசுன்னு சொல்லி யாரு சொல்றாங்க? சரி, நான் போட்டுறேன். சபை ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கிறிஸ்துவிட்ட ஓபன் பண்ற வார்த்தைகள். ஸோ படிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஸோ சபை வந்து கிறிஸ்துவ குறித்து வர்ணிக்கும் போது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள் இதெல்லாமே. கிறிஸ்துவுக்கு சபை வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அப்படிங்கிறது என்னோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சோ சபை வந்து கிறிஸ்துவ பார்த்து பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா இதுதான். நீங்க வந்து உங்க நேசம், நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு திராட்சை ரசத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு. அடுத்தது உங்களுடைய பேர் வந்து ஊற்றுன்ற ஒரு பரிமள தைலம் மாதிரி வாசனை வீசுது. உங்க பேர் சொன்னாவே என்ன, இன்னைக்கு கூட சொல்லுவாங்க உலகத்துல, உங்க பேர் சொன்னாவே அங்க எல்லாம் முடிஞ்சு. அந்த மாதிரி கிறிஸ்து பத்தி சபை சொல்லும்போது உங்க பேர் வந்து
பரிமள தைலம் மாதிரி வாசனை வீசுது. இதனால தாங்க கன்னியர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்னியர்கள் யாருன்னு தெரியும், மணவாட்டியா அழைக்கப்படுற நம்ம எல்லாரும். ஸோ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு அங்கே சபையே ரீசன் கொடுக்குது. என்னென்ன ரீசன் சொல்லிட்டு, அவருடைய லவ், அவருடைய பேருன்னா ஒன்றும் இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்துடலாம். அதே உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மறுபடி படிங்க. உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் தனிப்பட்ட ஒரு அன்பு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சபையும் இயேசு கிறிஸ்துவ லவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ்வை குறித்து கிறிஸ்து சொல்லிருக்கார். நம்மளுடைய நேசம் கிறிஸ்துவுக்கு திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமா இருக்குங்களாம். நம்முடைய நேசம் என்னன்னு பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்ததுதான். அந்த திராட்சை ரசம் ஈக்குவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி சத்தியங்கள். கிறிஸ்து என்ன சொல்றாரா, இந்த மாதிரி சத்திய வசனங்களை காட்டிலும் நீங்க என் மேல வச்சிருக்க அந்த அஃபெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை தான். இந்த சத்திய வசனத்தை உள்வாங்கின நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கைய அவர் பார்க்குறார் மேல இருந்து. இல்லைங்களா? புரிய வைக்கணுமா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கு, போய் மண்ணில் உருண்டுட்டு இருக்கு. நம்ம பாட்டுருக்கோம், அப்பா அம்மா ஓரமாக நின்று உருண்டு பிறண்டு, நல்லா தெரியுது அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் கஷ்டப்படுது, கீழெல்லாம் உழுகுது, அழுக்காகுது. ஆனாலும் அந்த கோலை ரீச் பண்ண முடியல. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அது கேப்பபிள் கிடையாது, அதோட கம்மியான விஷயம் தான் கொடுக்கணும். ஆனாலும் என் பையன் ட்ரை பண்ணான் அப்படிமோ பெருமையாக சொல்லுவோம். வந்து கிறிஸ்துவ தான் சொல்கிறார் மேலேருந்து. நம்ம டைரெக்டாக கிறிஸ்துவ அன்பு செலுத்த முடியாது, நம்ம பாவிகள். ஆனால் அந்த சத்திய வசனத்தை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் இந்த பூமியில் தேவன் நம்ம கொடுக்கும்போது, அந்த பாடுகளில் மண்ணில் உருண்டு பிறண்டு, அதான் பூமியில் அங்கே எங்கே போய் அடி வாங்கி அவருக்காக கஷ்டப்படும் போது அவர் பார்க்குறார், இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக போராடுறாங்க, இந்த பூமியில் மண்ணில் விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த அன்பு எனக்கு இந்த சத்திய வசனத்தை காட்டிலும் மேலே. ஏன்னா இந்த சத்திய வசனத்திலிருந்து தான் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கீழே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எனக்கு வாசனையா இருக்கு. அது ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். லூக்கால இந்த ஒரு ஊமை கிடையாது, ஒரு இன்சிடென்ட் நம்ம படிச்சிருப்போம். இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீமோன் அப்படிங்கிற ஒரு பரிசேயன் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட போறார். போகும்போது அங்கே ரொம்ப பாவம் செய்த ஒரு எக்ஸ்ட்ரீமான தவறு, ஒருவேளை மகதலேனா மரியாளா இருக்கலாம். அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நின்று பயங்கரமாக அழுகுறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு அவர் காலில் விழுந்து ஒரு பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுறாங்க. இது மாத்தாள் மரியாள் கிடையாது, இன்னொரு மரியாள். அப்படி உடச்சி ஊற்றும் போது அங்கே இருக்க பரிசேயன் வந்து கிறிஸ்துவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்களே தீர்க்கதரிசி, இந்த அம்மா ரொம்ப தப்பு பண்ணியிருக்கு, இந்த அம்மா வந்து உங்கள் காலை தொட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்கன்னு அவர் மனசில் நினைக்கிறார். உடனே கிறிஸ்து ஒரு ஊமை சொல்கிறார். ஒரு மனுஷங்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு. 2 பேருக்குமே அந்த மனுஷன் மன்னிச்சிட்டான், கொடுக்க முடியலன்னு. இப்படி இருக்க யார் அவனிடத்தில் அன்பா இருப்பான்னு கேட்கும்போது அந்த சீமோன் சொல்ற வார்த்தை தான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 ஒரு சில வசனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே. இப்போ அந்த ஸ்திரீ யாருங்க? இல்ல பேர் வேணா, ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஸ்திரீயோடைய இமேஜ்ல நம்மளை கொண்டு வந்து வச்சிருங்க. நம்மளும் அதே கண்டிஷன் தான். இப்போ இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் முன்னாடியே இருக்கலாம். அதே மாதிரி இப்ப படிங்க. நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து
தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சோ இதனுடைய தீம் டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அதிகமா கிறிஸ்து மன்னிக்கிறாரோ அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. அதை வயசு வருஷம் சொன்னோம்னா, யார் அதிகமா அன்பு கூறுறோமோ அவங்களுக்கு கிறிஸ்து அநேக பாவங்கள் இருந்தாலும் நிறைய மன்னிப்பார். இதுதான் அதோட விஷயம். அவர் அந்த சகோதரியை வச்சு கிறிஸ்து அந்த சீமோனுக்கு என்ன ஒரு லெசன் கொடுக்குறாருன்னா, நீ பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்கப்பா பரிசேயன், இந்த அம்மா பாவம் பண்ணவங்க தான். பட் ஒரு வீட்டுக்கு வந்தா ஒரு நார்மலா கொடுக்குற ஒரு விஷயம் நீ பண்ணவே இல்லை பாரு. இந்த அம்மா பாவி நீ சொல்ற, ஆனா நார்மலா ஒரு வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுப்பாங்க, காலில் முத்தம் செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சகோதரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு கிறிஸ்து. யார் வந்து அதிகமா அன்பு கூறுறாங்க? நீங்க 2 பேருமே பாவம் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த அம்மா பெரும்பாவின்னு வச்சுக்கோ, நான் 2 பேரையும் மன்னிக்கிறேன். இப்ப நீ சொல்லு, யார் என் மேல இதுக்கப்புறம் அதிகமா அன்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரே ஓபன் பண்றாரு இன்டைரக்டா, யாருக்கு அதிகமா மன்னிச்சீங்களோ அவங்க தான். அப்படின்னா கிறிஸ்து என்ன எதிர்பார்க்காருன்னா, இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அதிகமா நேசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட அதிகமான பாவங்கள் இப்போ இருக்கு, முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்து கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், தேவன் கிட்ட, இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த பூமியில நான் வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு தான் அப்படின்னு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, வைப் அவுட் எல்லாமே. பட் யார் அதிகமா மன்னிப்பு வாங்கினாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்தது அதிகமா, புரியலீங்களா, அதிகமா அன்பு கூறிடுவாங்க இயேசு கிறிஸ்து மேல. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மேல அதிகமா அன்பு வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணலாம், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிச்சதை நம்ம மனப்பூர்வமா ஒன்றும் ரியலைஸே பண்ணலன்னு அர்த்தம். கிறிஸ்து தான் சொல்றாரு, இந்த சகோதரி பார் அநேக தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சோன்ன இந்த அம்மா அன்பு கூற விஷயத்தை பாரு, யார் அதிகமா அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு தான் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்படியே சபைக்கு வாங்க, 1,44,000 பேர். இன்னைக்கு கொஞ்சம் அவங்களை வெளியே வைக்கலாம், நம்மன்னு சொல்ல வேணாம். அப்படியே சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானோட கூட அப்படி நிக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே பாவிகள் தான், நல்லா தெரியும். ஆனா அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்த அவங்க பண்ண சாக்ரிஃபிஷியல் லைஃப், வாழ்ந்த வாழ்க்கை, அதில் 2 விஷயம் அடங்கும். ஒன்று, அவங்க கொடுக்குற பலி எதோட போகும்னு கேட்டிங்கன்னா மனத்தாழ்மையோட. அந்த ஸ்திரீ வந்து ஒரு முடி எடுத்து காலில் துடைக்கிறாங்கன்னா ஸ்திரீகளுக்கு மகிமையே முடிதான். ஸோ தன்னை முற்றிலும் தாழ்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய சபையோடைய அன்பை கிறிஸ்து இப்படி தான் சொல்றாரு. அடுத்தது நம்ம முன்னாடியே படிச்சது தான், உம்முடைய பரிமள தைலம் வந்து எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு அப்படிங்கிறாரு இல்லையா அந்த வசனத்துல. உம் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கு, சகல கந்தவர்க்கங்களிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கு. ஸோ சபை கிட்ட இருக்கக்கூடிய பரிமள தைலம் கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியனுக்கு ஒரு முறைமை கொடுக்குறாங்க, அவர் அபிஷேகம் பண்ணும் அந்த ஒரு தைலம் தயாரிக்கணும்னா நிறைய விஷயங்கள், வெள்ளைப்போளம், கருவாப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை, 1 குடம் ஒலிவ எண்ணெய், இது தனியாக ஒரு பாடமே இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் தேவன் பரிசுத்தாவியை அடையாளப்படுத்தி இங்கே சொல்றாரு. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் கேரக்டர் இருக்கு, தன்மை இருக்கு. வெள்ளை போலன்னா நம்ம முன்னாடியே படிச்சுட்டு இருக்கோம், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, கசப்பு தன்மை. ஸோ கிறிஸ்துவோட பாடுகளுக்குள்ள போகும்போது சபை என்ன பண்ணுமா, டாலரேட் பண்ணுமா, அதை தாங்குமா. அடுத்தது கருவாப்பட்டை அப்படிங்கிறது எவர்லாஸ்டிங், மாறாத ஒரு தன்மை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தான் நிர்ணயித்த ஒரு விஷயத்துல, பவுல் சொல்றார், நிர்ணயித்த விஷயத்துல கரெக்டா நிக்கிறேன் அப்படிங்கிறார் கொரிந்தியர்கள் போது. அதே போல நிறைய கேரக்டர் இருக்கு. வசம்பு அப்படிங்கிறது துன்பத்துல இசைஞ்சு போறது இல்லைங்களா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே. என்ன சூழ்நிலை வந்தாலும் சத்தியத்துக்கு நேரா பட் தன்னை தாழ்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணலட்சணம் இருக்கிறவங்க. லவங்கப்பட்டை அப்படிங்கிறது கூட ஒரு ஹீலிங், அந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது குணப்படுத்துற விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பேசுற வார்த்தையே 4 பேரை திருத்தும், நம்ம வாழ்ற வாழ்க்கையும் 4 பேரை திருத்தும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ குணலட்சணம் வச்சிருக்க
நம்முடைய பரிமள தைலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு கொடுத்த அந்த ஒரு. எனக்கு ஒரு டவுட், நீங்க கிளியர் பண்ணு. நமக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுத்துருக்காரா? இல்லை, எனக்கு டவுட் இல்லை, டவுட்டுங்கிற மாதிரி கேட்குறேன். கொடுத்துருக்கார். சரி, தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபீல் பண்றது? இல்லை நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தேவன், அதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு. இதுதான் கொடுத்துருக்காரு. நீங்க நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தேவன் சொல்லுவார், இங்கிருந்து சொல்லுவார், நீங்க பண்றது சத்தியத்துக்கு விரோதம். ஒரு சிந்தனை வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம்னா, அதை அப்படி தட்டி ஓரமாக உட்கார வச்சுட்டு அப்படியே போல்டாக நடந்து போயிடும். ஸோ இந்த சென்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, உலக ஜனங்களுக்கு இந்த சென்ஸே இல்லை. அவங்க பண்ணுறது கரெக்ட். ஒரு பொய் பேசுகிறாங்கன்னா அது பொய்னே தெரியாது, பழகிருக்கும். பட் தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி நிறைய இருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் இண்டிகேட் பண்ணுவார். ஒரு இடத்துல நடந்து போனால் கூட அங்கே என்ன விஷயம் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுவார். இது வந்து ஃபீலிங் தான். இது நம்ம டைரக்டாலாம் ஃபீல் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங். ஸோ இதுதான் கிறிஸ்துவ ரொம்ப ஈர்க்குதான். ஸோ ஒரு வசனம் படிங்க, நம்ம இந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இவ்வளவு பாடுகளுக்குள்ளேயும் சபை என்ன பண்ணுமா, கடைசியில் எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவையும் தேவனையும் துதிச்சுட்டே இருக்குமா. எனக்கு நன்றி, அதாவது நன்றி சொல்லிட்டே இருப்போமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். இந்த ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கணும்னு பார்க்குறோம். திரும்ப அந்த வசனம் படிச்சிருங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. சோ கிறிஸ்து சிம்பிளா ஒரு விஷயம் ஓபன் பண்றார். 1 to 1, இது many to 1 கிடையாது, 1 to 1. இப்ப நம்ம இண்டிவிஜுவலா எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் நம்ம இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற அந்த அன்பு அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கான், எனக்கு இந்த பூமியில எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கு மேல பெருசு. நீங்க யோசிங்களேன், இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்களா? அங்கே ஒரு ஃபெலோஷிப் இருந்திருக்காதா? ஃப்ரெண்ட்ஸ்னா அவருக்கு ஈக்குவலாலாம் யாரும் கிடையாது. புரியுற மாதிரி சொல்கிறேன். அவருக்கு தேவையான எல்லா வசதியும் மேலே இருக்கு. ஆனால் பூமிக்கு வந்து இங்கே இருக்கிற அற்பமான ஜனங்கள் நம்மளை அவர் மேலே தூக்கி நம்ம கூட அவர் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் எக்ஸ்ட்ரீம். பரலோக மேன்மையிலிருந்து பூமிக்கு வந்து இங்க இருக்கிற சாதாரண அற்பமான மனுஷனோட ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை தவிர யாருனாலையும் பண்ண முடியாது. அதுக்கு சாத்தான ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு வரைக்கும் அவன் அதை பண்ணவே இல்லை. ஸோ இதை சபையோடைய ஒரு சாக்ரிஃபைஸை ரொம்ப ப்ராமினென்ட்டான விஷயம் பைபிளில் சொல்லப்பட்டது. அந்த மார்த்தாள் மரியாளுடைய அந்த ஒரு தியாகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்க உடைச்சு ஊத்துற அந்த ஒரு பரிமள தைலம், அந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளோ காசுங்க? அதிகமான காசு, அவ்வளோதான். ஸோ ஏறக்குறைய ஒரு யூதன் வந்து ஒரு வருஷம் பணம் சம்பாரிச்சு, இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா, மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கு. நம்ம சம்பளத்தை ஒரு வருஷம் மொத்தமாக வச்சுட்டு நம்ம செலவே பண்ணக்கூடாது, ஒரு ரூபா கூட மொத்தமாக வச்சு அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரு வித்தின் ஒரு 3 to 4 செகண்ட்ல அப்படி இயேசு கிறிஸ்து காலில் ஊத்துன மாதிரி. ஸோ இது சாதாரணமாக வந்து இன்ஸ்டன்ட்டாக நடக்கிற விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா, ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருக்கு, எப்போ சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரணும், அந்த டைம்ல இதுக்கு சூழ்நிலை இருக்கணும். வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. தேவன் சூழ்நிலை கொடுத்தார். தன்னுடைய பலியின் ஜீவியம், தான் சிந்தின ரத்தம் தான் சொல்லணும், வேலை செஞ்சிருப்பாங்கல்ல சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ தன்னுடைய அந்த பலியை இயேசு கிறிஸ்துக்கு முழுமையா சமர்ப்பணம் பண்ணாங்க. இதுதான் இன்னைக்கு சபை பண்ணக்கூடிய விஷயம். இந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்துனால தாங்க முடியல. இந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்களா, எல்லாத்த காட்டிலும் நீங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறார். ஸோ மரியாள் இப்ப நம்ம தான். சரி, நம்ம என்ன இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அர்ப்பணிப்பு பண்ணிட்டு இருக்கோங்க இந்த கடைசி காலத்துல? நம்ம கிட்ட பரிமள தைலம்லாம் இல்லை. ஏன்னா அந்த பரிமள தைலமே நம்ம தான். மரியாள் உடைச்சு ஊத்துற சென்ட் பாட்டில் யாரு தெரியுங்களா? நம்ம தான். ஸோ இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்காக
மண்பாண்டம், அதை நொறுக்கிடணும் இந்த பூமியில. இந்த பூமியில நம்ம இருக்கிற சரீர வாழ்க்கை, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்றதை தவிர வேற எந்த பலியும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். சொல்றாரு, இந்த சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க வைக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்றார். எதன் மூலமானா தேவன்கிட்ட இருந்து வாங்கின அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா. ஸோ அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வர்ணனை கொடுக்குறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கிறிஸ்து அவருடைய சபையை குறித்து சொல்லும்போது நம்முடைய உதடுகளில் இருந்து தேன் என்ன பண்ணுதான்? ஓவர்ஃப்ளோ ஆகுதான். எப்போ ஒரு விஷயம் ஓவர்ஃப்ளோ ஆகும்? சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். ஒரு குடத்துல தண்ணி நிரம்பி வழியுதுன்னா குடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும், அப்போதான் வரும். இப்போ சபையை குறித்து சொல்லும்போது நம்ம உதட்டுல தேன் கீழே விழுகுது அப்படின்னா ஏறக்குறைய பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்குங்க? இந்த தேன் இருக்கு. அது அப்படியே வெளியே வருது. கிறிஸ்து சொல்றாரு, உன் நாவின் கீழ் தேனும் அது கூட பாலும் இருக்கிறது, நீ போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு இல்லையா, லீபனோன்ல இருக்கிற அந்த பூக்கள் கொடுக்குற வாசனைக்கு ஒப்பானது அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாம் கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்காருங்க? இந்த சபைன்னு சொல்லிட்டீங்களே. சரி, சபைன்னு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிடலாம். ஸோ நம்மளை பார்த்து சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ சரி, முதல்ல தேன் எப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சாதாரணமாக ஒரு தேனி இல்லைங்களா, இது நமக்கு உலகத்தில் பார்க்குற விஷயம். ஒரு மரத்தில் போய் அந்த ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ஒரு ஷேப்பில் ஒரு விஷயத்தை கட்டும், அது சொல்லுவாங்க. அதுதான் அது கட்டும்போது எடுத்தோடனே தேனி அப்படியே ஃபுல்லாக அது பண்ணிடுமா? ஒவ்வொரு டைமும் போய் ஒவ்வொரு பூலாக உட்காந்து அந்த பூவில் இருக்கிற தேனை உறிஞ்சு சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணும், அந்த மரத்தில் கட்டிகிட்டு இருக்கும். கடைசியாக அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அந்த ஒரு தேன் கூட நிற்கும். ஸோ இதை தான் சொல்கிறார் கிறிஸ்து. உங்கள் வாயில இருந்து தேன் வடியுது, ஒழுகுது அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது ஒரு விஷயம். ஸோ எப்படி ஒரு தேனி ஒரு பூவில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேனை உறிஞ்சு கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து வைக்குதோ, அதே போல் தேன் மாதிரி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த வசனம் பின்னாடி வருது, நான் சொல்லிடுறேன். சத்திய வார்த்தைகள் இல்லைங்களா, தேனிலும் மதுரமானதுலாம் படிக்கிறோம். இந்த வார்த்தைகளை இப்போ நம்மெல்லாம் ஒரு தேனி மாதிரி என்ன பிரதர்? இல்லை, வசனம் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் சபை கூடுதல்லையும் இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் வேதம் படிக்கும் போதும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த ஸ்டோரேஜ் தான் இது. ஒரே நாளில் இப்படி ஆகாது, கிராஜுவலாக தேன் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை படிக்கும் போதும் கேட்கும் போதும் அந்த சத்திய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம், ஹார்ட்டில், மனசில். இது எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகும் தெரியுங்களா? என்னைக்கு அந்த தேனி மாதிரி இருக்க நம்ம அதிகமான சத்தியங்கள் கேட்டு அதிகமான வசனங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வெளில வரும் இல்லைங்களா? சாதாரணமாக பாட்டு பாடுறோம், ரீசெண்ட் டைம் நடந்த விஷயந்தான். ஒரு பாட்டு உச்சரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசு ஃபுல்லாக தான் இருக்குது, அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோம் நம்ம பாட்டெல்லாம். அதை தான் அங்கே சொல்கிறார். ஸோ இங்கே சொல்லப்பட்ட விஷயம் அந்த தேன் அப்படிங்கிறது கிறிஸ்துவுடைய சத்திய வார்த்தைகள். இது நம்ம மனசு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும் போது நம்ம பேசக்கூட வேணாம், பேச இப்படி முன் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வார்த்தை வெளில வரும். ஸோ இதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சகோதர மத்தியில், அது இன்டென்ஷன் இல்லாமல் வந்திருக்காது. கம்பல்சரி நம்ம இருதயத்தின் நினைவு தான் என்ன பண்ணுங்க, பிரதர் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. தப்புன்னா நம்ம ஒத்துதான் ஆகணும். இருதயத்தின் நினைவு நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள, டக்குன்னு வாய் வழியில அந்த தேன் மாதிரி வெளில வந்துடும். இங்க வசனம் சொல்லுது, ஒரு நல்ல மனுஷன், த ட்ரூ கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும்னா நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல விஷயத்தை எடுத்து காமிப்பாங்க. பொல்லாத மனுஷனை பாருங்க, படிங்க. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ கிளியரா அவர் சொல்றது, ஒரு உண்மையான மனவாட்டியினுடைய தன்மை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய சத்திய வசனங்கள், தேவனுடைய சிந்தனை, காட்ஸ் தாட்னு சொல்லலாம். அவரை பத்தின சிந்தனை மனசுக்குள்ள இருக்க 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 எப்படி ஒரு தேனி போய் தேன் எடுத்து சேர்த்து வைக்குதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள. இது ஒரு நாள்ல நடக்காது, அதிகமா நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கும்போது தான். ஃபுல்லா நிறைஞ்ச பிறகு நம்ம வாயிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற விஷயம் தான் அந்த தேனும் பாலும் ஒழுகிற விஷயம். ஸோ இந்த வசனம் சொல்லுது, நம்ம மனசுல என்ன இருக்கும், நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி என்ன வெளில வரும், நல்லதா வரும். இல்லை நல்ல விஷயம் உள்ள இருந்துட்டு கெட்டது வெளியே வருவாங்களா? யாக்கோபு சொல்றார், ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்பும் புறப்பட்டு வராது, ஒண்ணுதான் வரும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அந்த கடைசியில் இருக்கிற வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா நலமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது திருவள்ளியம்ல அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு உண்மையான சபை நம்ம மற்றவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து இங்க சொல்லுது. சத்தியத்தை சரி, சாதாரணமான வார்த்தைகளும் சரி. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இனிமையா இருக்குமா, வாழ்க்கை கொடுக்குமா, மதுரமும் எலும்புகளுக்கு நலமுமானது. அவங்கள நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளர்த்தக்கூடிய வார்த்தைகளை தான் அந்த நல்ல வார்த்தைகள் போய் சொல்லும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க மறுபடியும். உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உண்மையாலுமே மனவாட்டின்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் டெஸ்ட் தான் எல்லாருக்குமே தான். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மனவாட்டி நம்மளும்னு சொல்லுவோம், திடீர்னு மனவாட்டி வெளியும் வைப்போம். ஸோ இப்போ டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், ஈவன் எக்லீஷியா வெளில எங்கே போனாலும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கு. ஸோ கிறிஸ்துவோடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள் ஃபுல்லாக தான் இருதயத்தில் இருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வாய் வழியில் வரும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சபைக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். காலையிலேருந்து நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம், நிறைய பேர்கிட்ட அன்பாக நடந்திருப்போம், நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருப்போம். ஸோ இந்த சிந்தனையெல்லாம் ஒட்டு மொத்தமாக கன்சல்டேட் பண்ணோம்னா நம்ம பாஸாக ஃபெயிலான்னு போட்டால் என்ன போடலாங்க? நான் ஃபெயில். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் சொல்கிறாரு, உண்மையான சபை பேசுகிற வார்த்தை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? தேன் மாதிரி. அதான் கடைசியாக வசனம் படித்தோம். இதுக்குள்ள இன்னொரு குரூப் இருக்குது, அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பவுல் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதும்போது, சபையினுடைய வாய்க்கையில தேனும் பாலும் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இங்க பாருங்க என்ன இருக்குன்னு படிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஸோ அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட, பேசினாவே 4 பேர் என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. ஸோ அடுத்தது, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். ஸோ தாங்கள் பேசுற பேச்சிலேயே 4 பேரை வஞ்சனைப்படுத்துற மாதிரி விஷயம் இருக்கும். அடுத்தது, அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. சொல்லுங்களா? ஒருத்தர் ஒரு கடுமையா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்னமா கொட்டிட்டாரு, பயங்கரமா வலிக்குதுங்கிற இல்லைங்களா? ஸோ சபை ஜனங்கள் மத்தியிலேயே எங்க பவுல் ரோமருக்கு எழுதும்போது இஸ்ரேல் ஜனங்களையும் புறஜாதியும் சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த அழைப்புக்குள்ள வர நம்ம கிட்ட கூட இந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பு இங்க கொடுக்குறாரு பவுல். என்ன சொல்றாரு பாருங்க, பேசும்போது யாரும் செத்து போயிடக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆவிக்குரிய விஷயத்தில், இல்லைங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நல்லா சத்தியத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. செகண்ட் விஷயம், நாவுகளால் வஞ்சனை செய்யக்கூடாது. உள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு வஞ்சனையோட நம்ம பேசக்கூடாது. அடுத்தது, நம்ம உதட்டு கீழே பாம்போட விஷயம் இருக்கக்கூடாது. பாம்பு விஷயம் என்ன பண்ணுங்க? பாம்பு விஷயம் என்னன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும், இறந்துரும் ஏறக்குறைய அது கொட்டுச்சுன்னா. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் உள்ளுக்குள்ள தேன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாயிலிருந்து வரும்போது எப்படி தான் வருங்க? தேன் மாதிரி வரும். ஒருவேளை அரில்ஸ் இந்த மாதிரி விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வி ஆர் இன் த டேஞ்சரஸ் பொசிஷன் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது அதே வசனத்தில், உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை போல் இருக்கு. நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோமா,
அந்த ட்ரெஸ் வந்து லீபனோன் காட்டில் இருக்கிற பூக்களை காட்டிலும் ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இதுக்கு விளக்கம் தேவையில்லை, நீங்களே சொல்லிடலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். எடுத்தோடனே ப்ரொஜெக்ட் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடையோட கலர் இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சபைக்கு கிறிஸ்து சொல்றார், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து வர ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறோம், அடிச்சோடனே சொல்லுவோம் இல்லைங்களா? அடிக்கிறோமோ அடிக்கலையோ, ஆனால் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. கிறிஸ்து சொல்றாரு இதெல்லாமே ஆவிக்குரிய விஷயம். நம்ம இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ட்ரெஸ் போட்டுட்டு பரிசுத்த ஆவியின் துணையில இந்த பூமியில நடக்கும்போது அவர் பார்க்கும்போது எதுவுமே இந்த உலகத்துல பெருசா இல்லை. லீபனோன் தான் அந்த ஃபீல்டுல ரொம்ப பூக்கள் அதிகமாக முளைக்கிற இடம், லீபனோன் வனாந்திரம். நம்ம ஏசாயா 35 கூட படிக்கலாம். அதை காட்டிலும் வந்து இங்கே சாலமோன் சொல்லும்போது உன்னுடைய நேசம், நீ உன்னோட ட்ரெஸ்லேருந்து வர ஸ்மெல் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வெளியே எந்திரிச்சு போனால் யார் தெரியுறா? பிரதர் நித்தின் தான் தெரிவார், சகோதரர் அப்படி தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எழுந்து நடமாடும் போது தேவனுடைய கிருபையினால தான் முடியும், நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் ஆகும்போதாவது கிறிஸ்து அப்படிங்கிறவர் நம்ம வாழ்க்கையில லைட்டா ஒரு பாயிண்ட்ல அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம், ஓ தேவன் நமக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்குறார் அப்படிங்கிறத. ஸோ அதான் சொல்றாரு, சபையுடைய ட்ரெஸ்ஸு அவருக்கு ரொம்ப அந்த ஒரு பரிமள தைலம் பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கு எல்லாத்த காட்டிலும். ஸோ இந்த பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு நம்ம நடக்கிற நடக்கை, நம்ம ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் ஞானஸ்தானத்தில், நீதியின் வஸ்திரம், அது வந்து வாழும்போது அவருக்கு எப்படி இருக்கணுமா, நம்ம நடக்கும்போது சரி சுகந்த ஒரு வாசனை, பலியை செலுத்திட்டே நடக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வசனத்தின் விளக்கம். இன்னொரு வசனம் படிச்சிடலாம், சங்கீதம் 45:8. இது வந்து இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வசனம். 45 சங்கீதம் 8 வசனம். தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. ஸோ இந்த 45 சங்கீதம் 1000 இயர்ஸ்ல கிறிஸ்து, மணவாட்டி, திரள் கூட்டம் மற்றும் முற்பிதாக்கள் இவங்களுடைய லைஃபை சொல்லும். அதுல கிறிஸ்து பத்தி சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வரும்போது, நீங்க நடந்து போகும்போது உங்களுடைய வஸ்திரத்திலிருந்து, கிறிஸ்து பத்தி கூட சொல்ல முடியாது டைரக்டா, உங்களுடைய ட்ரெஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்ன அப்படிங்கறத இங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம், இதெல்லாமே நறுமண பொருட்கள். கிறிஸ்துவோட மணவாட்டி பின்னாடியே எப்படி போவாங்க தெரியுங்களா? சித்திர தையலாடை தரிச்சவங்களாம். எல்லா பாடுகள்லையும் உள்ள போய் எப்படி அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஒரு நீடில் வச்சு குத்துறாங்க, எல்லாரும் குத்துனாதான் ஒரு நல்ல வடிவத்துக்கு வருது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல பாடுகளை அனுபவிச்சு நம்ம கிறிஸ்துவோட போகும்போது இந்த ஸ்மெல் நம்ம கிட்ட இருந்து அடிக்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் நம்ம லைஃப்ல வரணும்னு பார்க்குறோம். சரி, அடுத்த வசனத்துக்கு போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஸோ சிம்பிளா அடுத்த ஒரு வசனம் கிறிஸ்து சொல்றார் சபையை பார்த்து, நம்மளை பார்த்து 3 விஷயம் சொல்றார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஸோ சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நமக்கு we have own garden, ஒரு கார்டன் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நீரூற்றெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பூட்டு போட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? பூட்டு போட்டிருக்கோன்னு அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அது யாருக்கும் சொந்தமான ஒரு பொருள் அல்ல, இது தனிப்பட்ட ஒருத்தருடைய பொருள். கிறிஸ்து சொல்றார் நம்மளை பார்த்து, நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, த ட்ரூ வெர்ஜன் பார்க்குறோம், கிறிஸ்துவுக்கு மாத்திரம் சொந்தம். யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம, பப்ளிக்கு யாருக்கும் கிடையாது. அதான் சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், கிறிஸ்துவுக்காகவே தியாகம் பண்ணி அவரை எதிர்நோக்கி வாழ்க்கை வாழ்ற அவருடைய மனவாட்டி குறிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இன்னர் கார்டன். இது வந்து உள்ளுக்குள்ள எல்லாரும் வர முடியாது, ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ண ஒரு கிணறு. இதான் சொல்றாரு கிறிஸ்து நம்மளை பார்த்து. ஸோ ஒரு வசனம் படிச்சிடலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சிம்பிளா இதே 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு கார்டன்ல அழகான மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் பூ பூத்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குணலட்சணத்தில் இருக்காரு. இப்ப கிறிஸ்து யாரை குறித்து பேசிட்டு இருக்காருங்க? உண்மையான சபை நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கார். அடைக்கப்பட்ட தோட்டம் முதல்ல தேவன் கொடுத்தாரு இல்லைங்களா ஒரு தோட்டம், ஏரியன் தோட்டம். அது கூட அடைச்சிட்டாங்க கொஞ்ச நாள்ல. என்ன ரீசன்? பாவம். கிறிஸ்து சொல்றாரு நமக்குள்ள பாவமே இருக்காதான். இதுதான் அந்த அடைக்கப்பட்ட தோட்டம். ஏதேன் தோட்டத்தை போல பார்க்குறோம். ஒரு அழகான தோட்டம் இருக்குன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்துருப்போம், வாட் இஸ் இன் யுவர் கார்டன் அப்படின்னு. களைகள்லாம் எடுத்து வெளில போட்டுருவாங்க. நம்மளே வீட்டில் கார்டன் வச்சோம்னா நல்லா அது பேர் என்ன கொத்துவாங்க, தண்ணி நல்லா ஊற்றுவாங்க, பராமரிப்பாங்க. கிறிஸ்து சொல்றார் நீங்க அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கலையான பாவங்கள், தவறான சிந்தனைகள், தவறான போதனைகள்லாம் வெளியே எடுத்து போட்டாச்சு. நீங்க ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, கிறிஸ்துவுக்காகவே வாழ்ற வாழ்க்கைன்னு பார்க்குறோம். இதை பவுல் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் தான் நமக்கு ஹைலைட். தேவனுடைய பண்ணையா நம்ம இருக்கோமா? பண்ணைன்னு என்னங்க? தோட்டம், ஃபார்ம் ஹவுஸ் அப்படி வேணா எடுத்துக்கலாம். நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் இருக்கும். இப்ப கிறிஸ்து அங்க சொல்ற வசனம் நீங்க அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். இங்க பவுல் சொல்றார் நம்ம தேவனுடைய பண்ணையா இருக்கும். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்குமே சொந்தம் கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான். யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து அப்படிங்கிற மணவாளன். ஒரே லைஃபை 2 எஜமானுக்காக வாழ முடியாது. சாத்தானுக்கும் ஒரு சைடு வாழ்ந்துட்டு கிறிஸ்துவுக்கும் ஒரு சைடு வாழ்றதுக்கு நாம் அழைக்கப்படல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பழைய ஏற்பாட்டு காலத்து விஷயத்தை பார்க்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 14 ஒரு சில வசனம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். இப்போ என்னாகமம் 19:14 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை தேவன் சொல்றார். ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் செத்துட்டான் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீ என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருக்கணும். இது நம்ம படிச்ச விஷயம் தான். அடுத்தது பாருங்க 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை கவர் பண்ணாம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு. எல்லாமே தீட்டு, அதில் இருக்கிற எதையும் சாப்பிடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் வெளில போட்டுடணும். இதுதான் ரூல். இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க டெய்லியும். நம்ம வீடுன்னு சொல்லக்கூடாது, வீடு. வசனம் சொல்லுது, ஒரு கூடாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் செத்து போனா மற்ற எல்லா விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது தீட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம இருக்கிற வீடு எது? உலகம். ஸோ உலகத்தில் ஒரு மனுஷன் செத்து போனா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். யார் அந்த ஒரு மனுஷன்? பழைய மனுஷன். ஓகே, ஆதாம். ஓகேங்களா? இப்போ ஆதாம் செத்துட்டார். இப்போ ஒட்டுமொத்த உலகமுமே தீட்டாயிருச்சு. தேவன் சொல்றாரு, தீட்டான விஷயம் எது வரைக்கும் தீட்டுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனில் இருந்தால் தான். உடனே இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தீட்டு இல்லை. அதுதான் தேவன் பண்ணார். ஏதேன் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணார். இங்க சபையை குறித்து சொல்லும்போது கூட நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஸோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் நம்ம லைஃப்குள்ள வரவே கூடாது. வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க? நம்ம தோட்டம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் ஆனா பைபிள் சொல்லுது தீட்டு. தேவன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஒரு பிக்சர் பாருங்க, இதுதான் வீடு. இப்போ ஸோ இவர் தான் மிஸ்டர் சாத்தான்னு வச்சுக்கோங்க. அழகா இருப்பாரு, பாவம் இப்படி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் கரப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க, பாவத்தில் போயிட்டே இருக்காங்க, மரணம் மரணம் போயிட்டே இருக்கு. இப்போ தேவன் கட்டளை சொல்றார்,
ஒரு வீட்டில் ஒருத்தர் செத்து போனாவே அந்த வீட்டில் என்னென்னலாம் ஓப்பனாக இருக்கோ எல்லாமே தீட்டு க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிறாரு. இந்த வீட்டில் நாளுக்கு நாள் செத்துட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் லிவிங் சாக்ரிஃபைஸ் மாதிரி வாழ்ந்துட்டே செத்துட்டு இருக்காங்க தமிழில் சொல்லணும்னா. ஸோ என்னென்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளும் டெய்லி மீட் பண்ணுறோம். இந்த ஒரு சில பொருட்கள்லாம் பாருங்கள், இது கூட மீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே தேவன் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? தீட்டு. இதில் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது தேவன்கிட்ட. நமக்குள்ள வேணால் என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். தேவன்கிட்ட கிடையாது. அவர் சிம்பிளாக சொல்கிறார், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் மனுக்குலம் பாவத்தில் செத்துட்டே இருக்கு. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணப்படல, நம்ம ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேவன் பார்வையில் எப்படி இருப்போம்னா தீட்டு. நம்ம பார்வையில் தீட்டாக இருந்தால் பரவாயில்ல, அவர் கிருபை கொடுத்து நம்மளை சுத்தம் பண்ணிடுவார். அவர் பார்வையிலே தீட்டாக இருந்தோம்னா ஒரே விஷயம், ரிஜெக்டட். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கலாம். நம்ம மீட்டிங் முடிஞ்சு போனோன்னா கூட வீட்டில் முன்னாடி டிவி இருக்கும், அப்புறம் பார்க்கறது நம்ம விஷயம்தான். அதே போல் எல்லா பொருட்களுமே இருக்குது. தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார், கொடுக்கலன்னு சொல்ல. பட் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனோட யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அதில் அந்த செத்த விஷயத்தில் போய் கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஒரு ஐக்கியத்தில் நம்ம இல்லைன்னு அர்த்தம், நம்மளும் தீட்டுன்னு அர்த்தம். ஸோ வசனம் படிக்கலாம். இப்போ நம்ம என்னதான் கெஞ்சணும் தேவன்கிட்ட அப்படின்னா சங்கீதம் 51:7. 51 சங்கீதம் 7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த விஷயத்துலலாம் கரைப்படுறோம். அப்பப்போ தேவன்கிட்ட ஒரே சான்ஸ் என்னன்னா டெய்லியும் தேவன்கிட்ட கெஞ்ச வேண்டியதுதான். தயவு செஞ்சு என்னால் என்ன பண்ண முடியல, இந்த கரையான பூமியில சுத்தமாக வாழ முடியல, என்ன நீங்க சுத்திகரிங்க இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு காலைல எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு எந்திரிச்சோன்னா ஜஸ்ட் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இன்னைக்கு என் லைஃப்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்க கையில கொடுத்துட்றேன். இன்னைக்கு நான் யார்கிட்ட போய் என்ன திட்டு வாங்கினாலும் சரி, என்ன கொட்டு வாங்கினாலும் சரி, இல்லை யாராவது பாராட்டினாலும் சரி, எல்லாமே நீங்க தான். ஒருவேளை நான் பாவம் பண்ணாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட சொல்லலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் கையில் முழுமையாக கொடுத்துட்டோம்னா சொல்லலாம். கொடுத்து தான் பார்க்கலாமே ஒரு டைம், ஒரு ட்ரை தான். நம்ம எல்லாரும் தான் கண்டிப்பாக சொல்கிறோம், தேவன்கிட்ட நம்ம லைஃப்பை சரண்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம உணரலாம் நம்ம தேவனுடைய வழியில் போயிட்டு இருக்கோம், தேவனுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த சரண்டர். சங்கீதத்தில் சொல்ற மாதிரி என்னால் முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன சுத்தம் பண்ணுங்க, ஏன்னா எனக்கும் அழுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை யோவான்ல படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:3. 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சோ அவர் மேல, கிறிஸ்து மேலையும் தேவன் மேலையும் முழு நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுக்கிற நம்ம, வசனம் சொல்லுது அவர் எப்படி சுத்தமா இருக்காரோ அதே போல கண்டிப்பா நம்மளையும் சுத்தப்படுத்துவார். பட் ஒன் கண்டிஷன், என்ன பண்ணணும், நம்ம சரண்டர் ஆகணும். இல்ல தேவனே நான் சுத்தமா நடக்கிறேன், உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா முடியாது. என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு, நீங்க கிருபை கொடுத்து என்னை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வசனத்தின்படி அவர் சுத்தமா இருக்கிறது போல நம்மையும் என்ன பண்ணுவாருன்னா சுத்திகரிப்பார். இப்ப மறுபடியும் அந்த வசனம் படிங்க. 1 பாட்டு 4 12 என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். சோ இன்னைக்கு தேவன் கொடுக்குற எச்சரிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவர் சர்டிபிகேட் கொடுக்குறார். அந்த இங்கிலீஷ்ல கூட படிச்சா நல்லா இருக்கும். ஓகே, வரல, இப்போ பின்னாடி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவோட பார்வையில் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம், அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. பட் நம்ம அடைக்கப்பட்ட தோட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ உலகம் தனியாக இருக்கு, நம்ம தனியாக ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த காரணத்து கொண்டும் செத்த விஷயம் எதுவும் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தேவன் சொல்றார் இது தீட்டு, அப்போ நம்ம ரிஜெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் பட் நம்ம கரைப்படுறோம், நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் தேவன் சொல்றார் என்கிட்ட என்ன பண்ணுங்க, சரண்டர் ஆயிரு இல்லைங்களா? ஓடுறதை விட சரண்டர் ஆகுறது பெஸ்ட்டு. தேவன்கிட்ட போய் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டு, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க,
சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா வசனத்தின்படி அவர் சுத்தம் உள்ளது போலவே அவருடைய பிள்ளைகள் நம்மளையும் சுத்தப்படுத்த வல்லவராக இருக்கார். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 14ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனத்துலேருந்து நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கார்டன், சபையை ஒரு கார்டன் சொல்லிட்டார் இல்லைங்களா, அந்த கார்டன்ல என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம், குங்குமம், வசம்பு, லவங்கம், ஒரு 10 விஷயத்த அவர் அங்கே இந்த 10க்கும் தேவன் ஒவ்வொரு விஷயம் கொடுக்குறார், ஒவ்வொரு மீனிங் கொடுத்துட்டு இருக்கார். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 10 விஷயம் வரும். வசனத்தை முடிஞ்சா நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ 15ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டனால நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தேவன் நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து அவர் சொல்கிறபடி தான். அவர் பார்வைக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நம்ம ரொம்ப இன்பமாக இருக்கும், நம்மளுடைய நேசம் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்து மேலேருந்து பார்க்கும்போது 1 to 1 கரெக்டாக இருக்குது. அவர் சொல்கிறார், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கீங்க, எக்காரணத்து கொண்டும் உலகத்தில் இருக்கிற செத்த விஷயத்தோட நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளும் தீட்டு அப்படிங்கிறத தேவன் சொல்கிறார். ஸோ இப்படி கரைப்படுற நாம் தேவனோடு டெய்லியும் டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்க்கையை ஒப்புருவாக்கி தொடர்ந்து அவர் கேட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.